திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். 20 இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். அதோடு மட்டுமல்ல, சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரவுடிகளை ஒதுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்க்ல ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருடைய ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்தப்பட்டிலும் ரவுடிசம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக இதுபோன்ற எல்லா நடவடிக்கை எடுக்கிற போது இங்கே ஒரு ஸ்டே இன்சூரன்ஸ் நடப்பதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா மொத்தமா சேர்த்து சொல்றாரு. நான் ஒவ்வொரு ஆண்டா சொல்றேன், கணக்கே இருக்கு. கணக்கு தப்பு சொல்றது. கடைசி ஒவ்வொரு வருஷமா அப்படி நான் அவர் கொலையிலன்னு பார்த்தா 1 லட்சம் கொலை நடந்திருக்கு அவருடைய ஆட்சியில. அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில இருந்து அவங்க ஆட்சி விட்டு இறங்குற வரையில எடுத்து பார்த்தா 1 லட்சம் கொலை நான் சொல்றேன். நான் ஆதாரத்தோடு சொல்லிருக்கேன், முதல்ல எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். அவர் கடைசியா 2020 1672, இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 792 கொலைகள் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 2023-24 1500, அவரோட 100 குறைஞ்சிருக்கு. இப்போ 792 தான் நடந்திருக்கிறது. ஆக குறைந்து கொண்டு வருகிறது ரவுடிசத்துக்கு. அதுக்கு இவ்வளவு பேசுகிறார்களே. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் கொலை. அதை வைத்து பூதாகரமாக பேசினார்கள். அந்த கொலை வழக்கு எப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆகி இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட்டவர்த்தமாக வெளிவந்தது. இப்ப யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது. இந்த 2 பிரச்சனை வைத்துதான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அதிலும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையே நடந்தது. அப்படி இருந்தும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார். அந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் தற்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். தனக்கு எதிரான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டாம் என்று எதிர்த்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையாக இருந்ததா போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.